ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீவர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஆம்புன்ட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம அதில் கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஓல்டாக தான் இருந்தது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா மேனுஃபேக்சர் டேட் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய காம்பனண்ட்டு அந்த கேபினெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது எவ்வளோ ஓல்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 414 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபருக்கு மட்டும் ஆன் சீரீஸில் 419 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ட்ட நீங்கள் ஒர்க் கொடுக்கறதுக்கும் ஒரு பிகினராக கற்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அவங்கள யாரும் தவறாக சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளோடைய அந்த டாக்கும் சரி, அவங்களுடைய ஒர்க்கும் சரி, எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கறது கண்டிப்பா கிடைக்கும். இதுவே ஒரு பிகினரா இருக்கிறாங்க, இப்பதான் வேலையை கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுல பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கலாம்னா, அதுல அவங்களுக்கு அந்த வேலைகள் பார்த்தோம்னா முழுசா தெரியாது. எனக்குமே பாத்தீங்கன்னா 100% தெரியும்னு நான் சொல்ல முடியாது. ஒரு 20%, ஒரு 40% அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா எனக்குமே பாத்தீங்கன்னா ஒர்க் தெரியும். இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் யாராலையும் 100% வேலை தெரியும்ட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இந்த ஃபீல்டில் கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படி நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாம போகுதோ, அதே மாதிரி தான் புதுசு புதுசா வைரஸ் வரும், புதுசு புதுசா நோய்கள் வரும். அதே மாதிரி தான் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா கம்ப்ளைண்ட் வரும். நீங்க ஒரே மாதிரி 10 செட்டை செஞ்சீங்க அப்படின்னா அந்த 10 செட்டோடைய ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதனாலதான் எவ்வளவோ இதா இருந்தாலும் சரி, அது ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். நான் இதுல பிகினர்ஸ் நீங்க ஒர்க்கை கொடுக்காதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை தெரியுன்றத கேட்டுட்டு நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்கும். இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ட்ட நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ற ஒர்க்கே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அதுல நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் சொல்ல முடியுமே தவிர்த்து அதுல சொல்லி கொடுத்து அது அவங்க தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கம்மி தான். ஒரு சில ஆம்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாடி எர்த்து அடிச்சாதான் ஹம்மிங் ஹிஸ்னைஸ்லாம் நிற்கும். ஒரு சில இதுக்கு பாத்தீங்கன்னா அடிக்காமலே நின்றும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க நார்மலா அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. டிஃப்ரெண்டா நீங்க ஆம்பிளிஃபையர் செய்யும் போதுதான் ஒரு 7265 2030 நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிகே மாடியூல் டிரான்சிஸ்டர் அதே மாதிரி நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஒரே இதை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா நம்ம மக்களுக்கு காட்டுனா அப்படிதான் நீங்க அந்த இடத்துல இருக்க முடியும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அவங்க நான் தப்பே சொல்ல கிடையாது. உங்களை தாராளமா நாங்க வெல்கம் தான் பண்றோம். இந்த ஃபீல்டுக்கு நீங்க வர்ற மாதிரி இருந்தா முழுசா வந்துருங்க. பார்ட் டைமா அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நீங்க இதை பார்ட் டைமா செய்றீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சொல்லிருங்க, நான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிறேங்க, இவ்வளவு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் பெருசா ஒரு இது தெரிவிக்காது. உங்களுக்கும் உங்களுடைய ஒர்க்கை நீங்க ஈஸியா பார்த்துட்டு போலாம். அதே மாதிரி எல்லா ஆல்ட்ரேஷனும் நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் எல்லாத்துக்குமே சொல்றேன்.
பட் அது அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், நான் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க எதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சொல்றதுல ஒரு 70 to 80% வந்து மேட்ச் ஆகும், டோட்டலா மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறது எப்படி அப்படின்னா, யூடியூப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீடியோ இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரி வச்சுட்டு 0.5 mm பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஆபரேஷன் பண்ண முடியும்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க என்னதான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ற விதம் ஒன்று இருக்குது. எந்த இடத்துல நம்ம அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து கிளிக்கணும், எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே இருக்குது. இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷன் உயிர் எப்படியோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸும். இன்னைக்கு ஆம்பிளிஃபையர் நல்லா பாடிட்டு இருக்குது, நாளைக்கு பாடல அப்படின்னா நம்ம அதை வந்து பார்க்கதான் முடியுமே தவிர்த்து நம்ம கேரண்டின்றது ரொம்ப கஷ்டம். நம்ம மனுஷ உயிருக்கு வந்து எப்படி வந்து கேரண்டி கிடையாதோ அதே மாதிரி தான் அதுக்குமே. சரி வாங்க, நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ள என்ன யூஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆம்பியர் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சப் சரவுண்டு போர்டு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் மாடியில் இருக்கிற ஒரு பிடி செக்ஷனு. சப்வூஃபருக்காக 419 நான் சீரிஸ் போட்டிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக அவங்க மாத்தினன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு கடையில் கொடுத்து அவங்க சப்வூஃபர் ஐசி மாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாத்தாமலே வேற ஒரு சேனல் லூப் எடுத்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு கடையில் கொடுத்து செலவு பண்ணு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு சரவுண்ட் சென்டருக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 414 தான் போட்டிருக்காங்க. இதுல ஒரு ஐசி பாத்தீங்க அப்படின்னா 4182 போட்டிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ஐசி தான். பட் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 4141 வந்து பாத்தீங்கன்னா காப்பி தான். இதுல நல்லா இருக்கிற ஐசி அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஒவ்வொரு சேனல் தான் ஒர்க் ஆகுது. இது நம்ம எல்லாமே எடுத்துட்டு நம்ம சானியோல 4141 போட்டுட்டு சப்வூஃபருக்கு இதுல ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இந்த ஆம்பை நம்ம டோட்டலா வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுவோம். இதோடைய வீடியோ கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா பார்ட் 2 வரும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேக்ல வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அதுவே நம்ம சேஞ்ச் பண்ணோம். எல்லாம் ஒயர் அவங்க அவுட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களை பார்ட் 2ல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.